வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திர 4வது வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரையும் எவரையும் கெட்டு போக வேண்டும் என்று விரும்பாத நல்ல தெய்வம். எல்லாரும் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம். யாருடைய ஜீவிதங்களும் இனி உலகத்தின் முடிவில் சம்பவிக்க போகின்ற ஆபத்துகளுக்கும் பயங்கரமான கொடூரமான நித்திய காலமாய் வரப்போகின்ற தண்டனைகளுக்கும் அகப்படக்கூடாது என்று விரும்புகிற தெய்வம். ஏதாவது ஒரு விதத்தில் மனிதர்கள் ஆண்டவருக்கு பிரியமற்ற ஜீவியத்துக்குள்ளே போய்விடக் கூடாது என்று விரும்புகின்ற நல்ல தெய்வம். அதனால் எப்படியாகலும் மனிதனை காப்பாற்ற வேண்டும், எப்படியாகலும் மனிதனை பாதுகாக்க வேண்டும், எப்படியாகலும் மனிதனை தப்புவிக்க வேண்டும், அவனை தன் கைவசமாக இழுத்துவிட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு இந்த புத்தகத்தை படிக்கும் போது அநேக விதமான அழைப்புகளை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்புகளுக்கெல்லாம் பல நோக்கங்கள் உண்டாயிருந்தாலும் மேன்மையாக சொல்ல வேண்டுமே ஆனால் மனிதனை பாதுகாப்பதற்காக, மனிதனை தேவன் விரும்புகின்ற அளவுக்கு ஆமேன் ஆண்டவருடைய எண்ணத்திற்கும் ஏக்கத்திற்கும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அழைப்புகளே. அப்படி இந்த இடத்திலும் வாசிக்கப்பட்ட வார்த்தையில் மனிதனை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். ஏனென்றால் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்கிறவர்களுக்கு கண்ணிமைக்கிற நேரத்தில் என்ன ஆபத்துகள் அழிவுகள் வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். அது தெய்வத்தால் நியமிக்கப்பட்ட நீதியே. அதை யாராலும் மாற்றவோ மறுக்கவோ புறக்கணிக்கவோ முடியாத ஒன்று. எனவே அவைகளில் யாரும் அப்படி போய் அகப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலும் அழைக்கிறார். ராஜ்யங்களுக்கெல்லாம் மேன்மையாக தலை நிமிர்ந்து பெரிய சாம்ராஜ்யம் என்று அறியப்பட்ட சாம்ராஜ்யம் வெளிப்படுத்தின விசேஷம் 17லும் 18லும் இதை குறித்த குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாபிலோன் அப்படி என்று சொல்லுகின்றது. ஆமீன். 2 நிலைகளில் பிரித்து கூறப்பட்டிருக்கிறது. 18ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது எழுத்தின்படியாகவே பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆமீன் நன்றாக வேதம் நமக்கு சுட்டிக்காட்டி தருகின்றது. அதில் நடந்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள், பாவங்கள், பாவக்கிரியைகள், தெய்வத்துக்கு பிரியமற்ற, தேவன் விரும்பாத, தேவன் வெறுக்கின்ற, தேவன் அருவருக்கின்ற அசுசியான காரியங்கள், இவைகள் நிமித்தமாக கடினமான தெய்வத்தினுடைய கோபம் பாபிலோனின் மேல் ஊற்றப்பட காத்திருந்தது. ஆமீன். அல்லது தெய்வம் அதை நியாயம் விதிப்பதற்காக எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் திட்டம் கொண்டிருந்தார். அப்படி அதற்கு தெய்வம் பயங்கரமான கடினமான தண்டனைகளையும் ஆபத்துகளையும் அழிவுகளையும் தெய்வத்தால் நியமிக்கப்பட்ட நேரத்தில் கொடுப்பதற்கு எத்தனிக்கப்பட்ட போது அதில் இருக்கிறவர்கள் இன்னும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு, அதில் இருக்கின்றவர்கள் இன்னும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்தார். என் ஜனங்களே, அப்படி என்று அவர்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு பிளீஸ் தயவு செய்து அவளை விட்டு வெளியே வாருங்கள். என் அன்புக்குரிய தெய்வ மக்களே, இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் இதே சத்தத்தை தான் தொனிக்க பண்ணுகிறார். என்னுடைய ஜனங்களே, என் அன்புக்குரியவர்களே, தெய்வத்தை நேசிக்கிறவர்களே, ஆண்டவரால் ஆமீன் ஸ்தோத்திரம் உருவாக்கப்பட்ட தெய்வ மக்களே, ஏதாவது ஒரு விதத்தில், ஏதாவது ஒரு நிலையில் புரிந்தோ புரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, மறந்தோ மறைந்தோ கூட ஏதாவது ஒரு நிலைகளில் மனிதர்கள் பாவத்துக்கு உட்பட்டு விடக்கூடாது, பாவத்துக்கு உடன்பங்காளிகளாய் மாறிவிடக் கூடாது. பாவத்துக்கு உடன்பங்காளிகளாய் இருந்தால் பாவத்தின் தண்டனை கொடூரம், பாவத்துக்கு வரக்கூடிய ஆபத்துகள் கொடூரம், பாவத்துக்கு தக்கதான ஆமீன் பயங்கரமான தண்டனை காலங்கள் தெய்வத்தால் வெளிப்படும் என்று ஆமீன் தெரிந்து அந்த ஆபத்துக்கும் அழிவுக்கும் என்னையும் உங்களையும் ஆண்டவர் காப்பாற்றுவதற்காக எவ்வளவேனும் அதை விட்டு வெளியே வாருங்கள்,
அந்த பாவ வல்லமைகளை விட்டு வெளியே வந்து விடுங்கள் என்று ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலும் என்னையும் உங்களையும் இந்த சத்தத்தை கவனிக்கின்ற எல்லாரையுமே கர்த்தர் அழைக்கிறார். ஏனென்றால் எதை வேண்டுமானாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், பொறுத்துக் கொள்ளுவார், சகித்துக் கொள்ளுவார். ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று பாவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சக்தி. ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்தை ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் சற்று திருப்புவீர்களே ஆனால் ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை இவண்ணமாய் சொல்லுகிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்பரே, ஆண்டவர் பயங்கரமான ஒரு விரோதியாய் செயல்படுகின்ற ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால் பாவம். அதனால் தான் இந்த வேத புத்தகத்தில் இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கர்த்தராகி ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அந்த ஆமீன் கண்கள் பாவமுள்ள ஜனங்களுக்கு விரோதமாய், ராஜ்யத்துக்கு விரோதமாய், பட்டணத்துக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறபடினால் அதை முற்றிலுமாக ஆண்டவர் அழித்து போடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். பாவ கிரியைகளுக்கு முற்றிலுமாக தண்டனையை தருவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். பாவத்தின் வல்லமைகளுக்கு முற்றிலுமாக அதற்கு ஏற்றதான தண்டனைகளை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனாலே தான் இந்த மகா பெரிய பாவம் செய்ததான பாபிலோனிய பாவங்களுக்குள்ளே நானும் நீங்களும் நாமும் ஒரு நாளும் ஒருபோதும் அதற்குள்ளே அகப்பட்டு தெய்வத்துக்கு விரோதிகளாக மாறிவிடாதபடிக்கு, தெய்வத்துக்கு விரோதமான மக்களாக மாறிவிடாதபடிக்கு, தெய்வம் தருகின்ற ஆபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் அந்த தண்டனைகளுக்கும் நானும் நீங்களும் உட்படாதபடிக்கு எப்படியாயினும் அதன் மத்தியிலிருந்து வெளியே வாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கும் போது அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் என்ன செய்தாராம்? நினைவு கூர்ந்தாராம். நம்முடைய நல்ல செயல்கள் ஆமென் மேலிடத்துக்கு போகிறதோ இல்லையோ, ஆனால் மனிதன் செய்கின்ற துர்க்கிரியைகளை வேதம் அடிக்கோடிட்டு நமக்கு சொல்லித் தருகின்றது. பாபிலோனுடைய பாவ கிரியைகள், பாபிலோன் செய்ததான பாபிலோனிய சக்தி செய்த பாவத்தின் வல்லமைகள் பாருங்கள், வசனம் சொல்லுகிறது அது வானபரியந்தம் எட்டினது. ஆமீன். இந்த வானபரியந்தம் பாவம் உயர்ந்த கோபுரம் போல வானபரியந்தம் எட்டின உடனே ஆண்டவர் அவளுடைய பாவத்தை எல்லாம், ஆண்டவர் அநியாயங்களை எல்லாம் பரலோகத்திலே நினைவு கூர்ந்தாராம். அப்ப நினைவு கூர்ந்து அதற்கு சடுதியான அழிவுகளையும் ஆபத்துகளையும் கொடுப்பதற்காக தேவன் எத்தனித்திருந்தார். யாரானாலும் சரி, எந்த ராஜ்யமானாலும் சரி, எந்த பட்டணமானாலும் சரி, பிரசங்கிக்கின்ற நாங்களானாலும் சரி, பிரசங்கத்தை கேட்கிற நீங்களாக ஆனாலும் சரி, இந்த சத்தத்தை கவனிக்கின்ற எந்த பிள்ளைகளானாலும் சரி, பாவம் செய்தால் பாவத்தை என்றைக்கும் தெய்வம் பொறுத்துக் கொள்ளுகிற தெய்வம் அல்ல. பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பாவத்துக்கு ஆமீன் பூரணமான தீர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பரலோகத்தின் தெய்வம் இந்த பூலோகத்திலே வந்து மனிதன் பாவியாக அல்ல, மனிதன் தெய்வம் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லா விதமான வழிமுறைகளையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் அதற்கான சகல விதமான வழிமுறைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே இந்த ராத்திரி வேளை வரையிலும் கூட ஒரு மனிதன் பாவியாக வாழ வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறதில்லை. இந்த ராத்திரி வேளை கூட பாவத்திலிருந்து முற்றுமாக விடுதலை பெறக்கூடிய சகல விதமான வாமின் வழிகளையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடினால் தான் இனியும் ஒரு மனிதன், இனியும் ஒரு ஆமீன் பூமியில் இருக்கின்ற மக்கள்கள் பாவத்தோடு கூட உடன்பட்டு பாவத்துக்கு சொந்தக்காரர்களாக, பாவத்துக்கு ஐக்கியப்படுகிறவர்களாக வாழ வேண்டும் என்று நிச்சயமாகவே நம்மை படைத்திருக்கிற தெய்வம் விரும்பவே இல்லை. ஒருவேளை தொடர்ந்து அந்த பாவத்திலே நீடிப்போமே ஆனால் கண்டிப்பாக பாவத்துக்கு பலவிதமான அழிவுகளும், பாவத்துக்கு பலவிதமான ஆமீன் ஆபத்துகளும் தண்டனைகளும் தெய்வத்தால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதை கண்டிப்பாக நாம் சுமக்க நேரிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சுட்டிக்காட்டி ஒரு அறைகூவலை கொடுத்து கொண்டிருக்கிறார்? ஒரு அழைப்பை தந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்?
என்னை ஏன் அதற்காக அழைக்கிறார்? உங்களை எதற்காக அழைக்கிறார்? என்னுடைய ஜனமே, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, என்னுடைய குமாரனே, குமாரத்தியே, என்னுடைய அன்பு தேசமே, பட்டணமே, எங்கள் சத்தத்தை கவனிக்கின்றவர்களே, நீங்கள் நிச்சயமாகவே அந்த பாவத்துக்கு உடன்பங்காளியாய் இராதபடிக்கு தயவு செய்து பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பதற்கு காரணம் என்ன? பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் படிக்கும் போது, ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுடையவர். அன்பரே, பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள். பாவத்துக்கு உடன்பங்காளிகளாய் வாழாதிருங்கள். பாவ வழிகளை விட்டு, பாவ செயல்களை விட்டு, பாவ கிரியைகளை விட்டு, பாவத்தின் தன்மைகளை விட்டு, பாவத்தின் இன்பங்களை விட்டு, பாவத்தின் சந்தோஷங்களை விட்டெல்லாம் ஆண்டவருடைய மக்கள் தயவு செய்து ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதற்காக வாருங்கள் என்று தேவன் அழைப்பதற்கு நோக்கம் என்ன? இந்த புத்தகத்தில் தானே, இந்த அதிகாரத்தில் தானே ஒரு நோக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பாவத்திலே அப்படியே தொடர்ந்து வாழ்வோமே ஆனால், பாவம் செய்கின்றவர்களுக்கு அல்லது பாவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கொடூரமான அந்த தீய சக்திக்கு வருகின்ற அழிவுகளை, ஆபத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வாதைகளாகிய சாவு, துக்கம், பஞ்சம் ஒரே நாளிலே வருமாம். பாபிலோனை போல தலை சிறந்த பட்டணத்தை நமக்கு பார்க்க முடியாது. பாபிலோனை போல மேன்மையாக இருந்ததை குறித்து நமக்கு படிக்க முடியாது. ஆமென். அதை சற்று கவனிக்க வேண்டுமையானால் வீடுகளில் நீங்கள் சென்று படித்தால் போதும். தானியேல் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் தானே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கண்ட ஒரு பெரிய சிலை. அந்த சிலையினுடைய தலை, ஆமென், பொன்னான அந்த தலை நீரே என்று பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு கீழ் வந்த கீழ்த்தரமான ராஜ்யங்கள் எல்லாம், ஆமீன், சோத்திர, அதனுடைய மார்பும் புயங்களும் எல்லாம் வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண் இப்படிப்பட்டவைகளுக்கு தான் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பொன்னான அந்த தலை நீரே அவ்வளவுக்கு அதிபயங்கரமாக மேன்மையாக சிறந்து விளங்கி கொண்டிருந்த மகா சாம்ராஜ்ய பாபிலோன். ஆனால் அதற்குள் இருந்ததான பாவத்தினால், பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்கின்ற விருப்பமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரே காரணத்தினால், பாருங்கள், அங்கே ஆண்டவருடைய வார்த்தை ஆமென் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரே நாளில் தானே, ஒரு நாளில் தானே பாவத்தின் வல்லமைகள் அகப்பட்டு, பாவ இன்பத்தில் அகப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு வாதைகள், சாவுகள், துக்கங்கள், பஞ்சங்கள், கொடூரமான அக்கினியினால் சுட்டரிக்கப்படுகின்ற அனுபவம் எல்லாம் பல பல கட்டங்களாய் வரும் என்றல்ல, ஒரு நாளில் தானே வரும். அப்படியானால் எதற்கு நாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள் ஒரு நாளில் தானே பலவிதமான வாதைகளுக்கும், பலவிதமான துக்கங்களுக்கும், பலவிதமான அழிவுகளுக்கும், பலவிதமான ஆபத்துகளுக்கும், பலவிதமான பிரச்சனைகளுக்கும், கண்ணீருக்கும், வருத்தத்துக்கும் எதற்கு நாம் தாமே ஒரு வாசலை திறந்து கொடுக்க வேண்டும்? தெய்வத்துக்கு அது விருப்பமுள்ள காரியம் அல்ல. சடுதியாக பாபிலோன் அனுபவித்துக் கொண்டிருந்த எல்லா மேன்மைகளையும் ஆமீன் ஒரு நாளில் தானே கர்த்தர் நியாயம் தீர்த்து விட்டாராம். எத்தனையோ பெரிய மகான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் இது போன்ற நிலைமைகள் வந்து கொண்டிருக்கிறது, நேரிட்டு கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் அதை சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள், நிகழ்காலத்தில் அதை சந்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள், வருங்காலத்திலே எவ்வளவோ பெரிய சீமான்களாய் வாழ்ந்து வந்தவர்கள் எல்லாம் ஒரு நாளில் தானே, நம்ம பாஷையில சொல்லுவோமையானால், தகர்ந்து தரிப்பணமாகிவிட்டது என்றெல்லாம் சொல்லுகிற வாக்குகள் எத்தனையோ நம்முடைய காதுகளில் கேட்டிருக்கிறது. காரணம் என்ன? பாவம் என்றைக்கும் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான தீர்வை கொடுப்பதில்லை. பாவம் என்றைக்கும் எப்போதும் ஒரு மனிதனுக்கு ஆமீன் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. அதை வேத புத்தகத்தின் பாஷையிலே படிக்கும் போது எபிரேயர் நிருப புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில் அதற்கு ஒரு பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:25 படித்து பாருங்கள். அநித்தியமான பாவ சந்தோஷம். அன்பரே, அநித்தியமானது. ஆமீன். மோசே போன்றவர்கள் எல்லாம் பெரிய எகிப்திய கொட்டாரத்திலே எகிப்தில் உள்ள சகல விதமான சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்து நாளைய காலகட்டங்களில் அடுத்த பார்வோனாக அமரும்படியான பரம பாக்கியத்தை பெற்றவர்கள். ஆனால் ஏன் இவைகள் எல்லாம் வெறுத்து கொண்டு
தெய்வ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார்களாம். ஆமீன். பாருங்கள், நாம் கூட அதை அனுபவிப்பை தெரிந்து கொள்ள மாட்டோம். நாம் ஒருவேளை இந்த ராத்திரி வேளை கூட இந்த ஆண்டவருடைய பாதபிடத்திலே வந்தது துன்பத்திலிருந்தெல்லாம் மாற்று வழிகள் உண்டாக வேண்டும் என்று வந்திருக்கலாம். நல்லது. அதையெல்லாம் தேவன் தரமாட்டார் என்றல்ல, கண்டிப்பாக தருவார். உங்களுக்கு நல்ல நலமான வழிகளுக்கு ஏதுவானவைகளை நிச்சயமாய் நடத்த போதுமானவர். ஆனால் இந்த தேவ பக்தர்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய எகிப்திய கொட்டாரத்திலே நாளைக்கு பெரிய பதவிகளிலே அமர்ந்து ராஜ்யத்தை ஆட்சி புரியக்கூடிய ஆமீன் மகா பெரிய மேன்மையான உயர்வுக்கு நேராக அந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஏன் இவைகளெல்லாம் விட்டுக் கொண்டார்கள்? ஏனென்றால் அங்கே காணப்பட்டது அத்தனையும் பாவ செயல்கள், பாவ வழிகள், பாவத்தினுடைய கிரியைகள். பாவம் ஆமீன் அங்கே ஆமீன் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. அதனால் மோசே போன்றவர்கள் அதற்கு ஒரு பெயர் கொடுத்தார்கள். இதெல்லாம் அநித்தியமானது. இதெல்லாம் கண்ணிமைக்கிற நேரத்தில் இந்த சந்தோஷம் நஷ்டப்பட்டு போகக்கூடியது. பீடி சிகரெட் குடிக்கிற, பான்பராக் உபயோகிக்கின்ற மேலும் ஆமீன் போதை வஸ்துக்கள் எல்லாம் உபயோகிக்கிறவர்களை கேட்டால் தெரியும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆமீன் 20 நிமிஷம் இன்பத்துக்காக தன்னைத்தானே கெடுக்கிறார்கள், தங்களை தாங்களே அழிக்கிறார்கள், தங்களை தாங்களே நஷ்டப்படுத்துகிறார்கள். ஆமீன். தாங்கள் காலை முதல் மாலை வரையிலும் பட்ட பிரயாசத்தை 2-3 மணிக்கூருக்கு வேண்டி அத்தனை வருமானத்தை அளிக்கிறார்கள். மறுபக்கத்தில் சிந்திக்கிறார்கள், குழந்தை பட்டினி, மனைவி பட்டினி, சமாதான கேடுகள், சந்தோஷ கேடுகள், நிம்மதி கேடுகள், தரித்திரங்கள், வறுமைகள். ஒரு கட்டங்கள் வரும்போது பெரிய கடனாளிகள், உறுப்புகள் ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறார்கள். குடல் பிரச்சனை, உதடு பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, இப்படி என்று காலம் முழுவதும் மருத்துவமனைக்கு போய் நல்ல ஒரு கட்டத்தில் தானும் தன்னுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் என்று சந்தோஷப்படக்கூடிய காலத்திலே சமயமாம் ரதம் பாடுகிறார்கள். ஆமீன். உலக ஓட்டத்தை முடிக்கிறார்கள். துக்கத்தின் மேல் துக்கம், வருத்தத்தின் மேல் வருத்தம். அன்பரே புரியணும், பாவத்துக்கு ஒரு பெயர் வேதம் சொல்லித் தருகிறது. அது அநித்தியமான ஒரு சந்தோஷம். ஆமீன். நித்தியமான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நித்திய 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 காலமாய் ஒரு மனிதனாலும் எண்ணி தொகையேற்ற முடியாத அளவுக்கு தேவன் மகிமையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நித்திய 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 காலமாக தெய்வ சந்தோஷத்தை அனுபவிக்கத்தக்கதான பெரிய வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலே தான் இதெல்லாம் தற்காலிகமானது, அநித்தியமானது. அதனாலே தான் அதற்கு உடன் பங்காளிகளாய் இனியும் வாழக்கூடாது. 2026 29 இந்த ராத்திரி வேளை வரையிலும் யாராகிலும் பாவத்தோடு கூட ஐக்கியப்பட்டு பாவத்துக்கு ஸ்மைல் பண்ணி, பாவத்தோடு சிரித்து, பாவத்தோடு உல்லாசித்து, பாவத்தோடு இன்பம் கொண்டு, பாவத்தோடு ஐக்கியப்பட்டு உடன்பட்டு வாழ்வீர்களே, ஆனால் சாவுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க கூடாதே, வாதைகளுக்கு ஒப்புக் கொடுக்க கூடாதே, அழிவுகளுக்கு ஒப்புக் கொடுக்க கூடாதே, வறுமைக்கு தரித்திரத்துக்கு ஒப்புக் கொடுக்க கூடாதே. உலகமே உங்களை பார்த்து அழுமாம். ஆமீன். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் அல்லது 9வது வசனத்தில் படிக்கும் போது, அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வச்சருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி, அவளுக்குண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு இவ்வளவு ஆக்கினை வந்ததே என்பார்கள். அதனுடைய 18-19 படிங்கம்மா. அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து இந்த மகாநகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஆனால் ஒரு நாளிகையிலே இவள் பாழாய் போனாளே என்று அவளுக்காக அழுது என்ன செய்வார்களாம்? ஓலமிடுவார்களாம். அன்பரே, பாவத்தில் உடன்பட்டு பாவத்தில் தொடர்ந்து நம்முடைய ஜீவிதம் நீடிக்குமே, ஆனால் அது பாபிலோனுக்கு வந்த அழிவு மட்டுமல்ல,
ஆமென். இந்த பூமியிலே பாவமுள்ள ராஜ்யங்கள் எந்தெந்த பட்டணங்கள் இருக்கிறதோ நாம் படித்தோம் அல்லவா? ஆமோஸ் 9:8 படித்தது போல பாவமுள்ள சகலருடைய தேசத்தினுடைய அந்த அவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறதாம். அது ஒருவேளை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நான் ஒரு பாவியாக இந்த இடத்திலே நின்று கொண்டிருப்பேனே, ஆனால் பாவமுள்ள எனக்கு விரோதமாய் தெய்வத்தினுடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒருவேளை நாம இருப்போமே, ஆனால் நமக்கு விரோதமாக தெய்வத்தினுடைய அனுக்கிரகங்களுக்கு பதிலாக, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக ஆண்டவருடைய விரோதமான கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறதாம். ஆமீன். அப்படி இந்த பாபிலோனுக்கு விரோதமாய் தெய்வத்தினுடைய செயல்கள் இருந்தபடினாலே தான் இதற்கு ஒரே நாளிகையில் ஆமீன் வீடுகளில் சென்று படிக்கணும். அவளுக்கு உண்டான சகல விதமான மேன்மைக்குரிய வஸ்துக்களும், ஆமீன், பொன்னும் இரத்தாம்பரமும் பட்டும் சிவப்பாடை ரத்தினங்களும், ஆமீன், முத்துக்களும், ஆமீன், சொத்திர இலவங்கப்பட்டை சுபந்தங்களும், நல்ல பழவர்க்கங்களும், எல்லா வர்த்தகங்களும் ஒரு நாளிகையில் தானே, கண்ணிமைக்கிற நேரத்தில் தானே சகலதும் அழிந்து போனதாம். அவளோடு கூட வர்த்தகம் பண்ணினவர்கள், சமுத்திர யாத்திரை பண்ணினவர்கள், கப்பல் தொழில் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளுக்கு வந்ததான ஆமீன் நல்ல இன்பத்தின் ஆமீன் அனுபவத்தை கொடுத்து பாவத்திலே உழன்று ஜீவித்தால் ஆமென் இது போன்ற நல்ல வாழ்க்கைகளை எல்லாம் நாம் இழந்து விடுவோம். அதனால் இங்கிருக்கிற தெய்வத்தால் நேசிக்கப்படுகிற, தேவனால் நேசிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மைதானத்துக்கு உள்ளிலும் புறம்பிலும் எங்கேயாகலும் ஆமீன் இன்றைய காலகட்டங்களுடைய இந்த டெக்னாலஜி வசதிகள் மூலமாய் உபயோகப்படுத்தப்பட்டு எங்கள் சத்தத்தை கவனிக்கின்ற எங்கள் அன்புக்குரிய மக்களே, ஆமீன், எல்லாரையும் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளை அழைக்கிறார். ஒரு நாளில் தானே நம்முடைய அழகு, அந்தஸ்து, பட்டம், படிப்பு, பதவி, ஆஸ்தி, சொத்து சுகம், நம்முடைய வருமானங்கள், நம்முடைய எல்லாம் ஒரு நாளில் தானே கெட்டு தரிப்பணமாக வேண்டுமோ, அழிந்து நஷ்டமாக வேண்டுமோ? ஆமீன். இவைகள் என்றும் நம்மேல் வருகின்றது. தெய்வத்துக்கு துளி அளவு கூட ஆசை இல்லை. ஆமீன். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி தருகின்றது. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் படிக்கும் போது ஆமீன் ஒருவரும் கெட்டு போகாமல், ஆமீன், அவர் மேல் சிநேகம் வைத்திருக்கிற யாரும் கெட்டு போகிறது அவருக்கு விருப்பமில்லை. யாரும் கெட்டு போகாமல் இவ்வளவாய் உலகத்தை நேசித்தாராம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நல்ல மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லுமா? பாருங்கள், தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவரும் என்ன செய்து போக கூடாது. கெட்டு போகிறது தெய்வத்துக்கு விருப்பமல்ல. யாரும் கெட்டு போகிறது தெய்வத்துக்கு விருப்பமல்ல. இந்த கூட்டங்கள் எதற்கு? இந்த சத்தமிடுதல்கள் எதற்கு? அனுகூலமற்ற சூழ்நிலைகளிலும் ஜபத்தோடு ஆமீன் பிரயாசங்களோடு ஏன் இவைகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்? ஏன் இதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? எங்கள் அன்பு தேசமே, எங்கள் பட்டணவாசிகளே, தெய்வத்தால் நேசிக்கப்படுகிற, தெய்வத்தால் அன்பு கூறப்படுகிற, தெய்வத்தால் போஷிப்பிக்கப்படுகிற, தெய்வத்தால் ஆதரிக்கப்படுகிற, தெய்வத்தால் அரவணைக்கப்படுகிற, தெய்வ சுவாசத்தை பெற்றிருக்கிற சபையே, அன்புக்குரிய மக்களே, எங்கள் பட்டணவாசிகளே, எங்கள் தேசமே, எங்கிருந்தாலும் எங்கள் சத்தத்துக்கு செவி சாய்க்கின்ற அன்புக்குரியவர்களே, நீங்கள் கெட்டு போகிறது தெய்வத்துக்கு விருப்பமல்ல. நீங்கள் யாரும் நசித்து போவது ஆமீன் நாசத்துக்கு நேராய் போகிறது தெய்வத்துக்கு விருப்பமுள்ள உங்களை படைத்தவருக்கு விருப்பமே இல்லை. எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். பின்ன ஏன் மனிதன் அழிந்து போகிறான் என்று கேட்டால், அவன் பாவத்துக்கு உடன்பட 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 பாவத்துக்கு துணை நிற்க பாவ அனித்தியமான சந்தோஷத்தை அனுதின சந்தோஷமாக அவன் எண்ணி அந்த தற்காலிகமாக அழிந்து போகின்ற தன் சரீரத்துக்கே கேடுகளை உண்டாக்கக்கூடிய, தன்னுடைய சரீரத்துக்கே அழிவையும் ஆபத்தையும் கொண்டு வரக்கூடிய இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டு அவன் வெளியே வருவதற்கு மனமற்றவனாய் வாழுகிறபடினால் தான் இன்றும் தேசம் மகா பெரிய தீங்கை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேசத்தில் வரப்போகின்ற அல்லது வரப்போகின்ற ஆபத்துகளையும் வேதனையின் சூழ்நிலைகளையும் எல்லாம் கண்டபோது தேவன் கூறிய அன்பின் காரியங்கள் என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம் திருப்பி பாருங்கள். 2 நாளாகமத்தின் புத்தகத்தை நீங்கள் சற்று திருப்புவீர்களேயானால் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நினைவுபடுத்தி தருகின்றோம். 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தின் புத்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் முதற்கொண்டு அல்லது 12ஆம் வசனம் முதற்கொண்டு படியுங்கள். கர்த்தர் இரவிலே சாலமனுக்கு தரிசனமாகி, நான் உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டு
இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை நான் மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு நான் என்ன கொண்டு வருவேன். அப்போ மனிதனுக்கு சேமத்தை தடுக்கிற அல்லது சுகம், சேமம் என்றால் சௌக்கியம், சுகம், சமாதானம், இதெல்லாம் அதற்கு இணைச்சொல் வாக்குகள் பொருந்தும். ஆமீன். இந்த சேமத்தை எதனால் ஆமீன் மனிதனுக்கு தடையாயிருக்கிறது? மனிதன் வாழ வேண்டும் என்று விரும்பியும் ஏன் நல்ல வாழ்க்கை அவனால் வாழ முடியவில்லை? இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டோ? இத்தனை பெரிய கொடூரமான நோய்களும் ரோகங்களும் எல்லாம் மனிதனை ஆட்டி படைப்பதற்கு காரணம் என்ன? மனிதர்களுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கி சின்ன பின்னமாக தகர்த்தெறிவதற்கு காரணம் என்ன? அது போகட்டும், முழு தேசமும் தானே இப்படிப்பட்ட ஆபத்துகளை சந்திப்பதற்கு காரணம் என்ன? தெய்வம் மனிதர்களுக்கு வைத்திருக்கிற நல்ல அனுக்கிரகங்கள், நல்ல பாருங்கள், மழை என்று சொல்லப்படுகிறதை கர்த்தர் அடைத்திருக்கிறாராம். தேசத்தை அழிக்கிறதற்கு வெட்டுக்கிளிகள் மனிதன் புசித்து திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷிக்க வேண்டிய நல்ல ஆகாரங்கள் சேதமாக்கப்படுகிறதாம். மனிதன் நல்ல சுகத்தோடு, சௌபாக்கியத்தோடு, ஆரோக்கியத்தோடு நீண்ட நீண்ட ஆயுள் காலங்கள், தீர்க்காயுசு காலங்கள் வாழ முடியாமல் மனிதனுக்கே தெரியாமல் புதிய புதிய நோய்கள், கொள்ளை நோய்கள் மனிதனை ஆமீன் வேட்டையாடுகிறதாம். ஒரே ஒரு காரணம் வேதம் சொல்லித் தருகின்றது. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்னுடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்களுடைய பாவத்தை என்ன செய்வேன்? மன்னிப்பேன். பாருங்கள், மனிதனுடைய பாவம், தேசத்தினுடைய பாவம், பட்டணத்தினுடைய பாவம், ஜனங்களுடைய பாவம், ஆமீன் எல்லாருடைய பாவமும் பரலோகத்தின் தெய்வம் மனிதனுக்கு வைத்திருக்கிற அனுக்கிரகத்தை தடுக்கிறது, ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. மனிதன் புசித்து திருப்தியாய் வாழ வேண்டியவைகள் எல்லாம் பட்சிகளும் பிராணிகளும் பறவைகளும் புழுக்களும் பூச்சிகளும் திண்டரித்து போடுகிறது. எவ்வளவு வேதனையான ஒரு உலகத்திலே நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் அடிச்சுவடுகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சிந்தனை செய்ததுண்டோ? சிந்திப்பாருண்டோ? இதை கவனிக்கிறீர்களோ? எங்கள் சத்தத்தை நீங்கள் செவிசாய்த்து கேட்கிறீர்கள் அன்பரே? காரணம் என்ன? பாவமே. ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் மன்னிக்கப்படும் போது நான் கண்டிப்பாக தேசத்துக்கு என்ன கொடுத்திருப்பேன்? சேமத்தை நான் கொடுத்திருப்பேன். அது ஆமீன் அன்றைக்கு சாலமனுக்கு சொல்லப்பட்டதல்ல, இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலும் அதைத்தான் சொல்லுகிறார். இங்க இருக்கிற நாம் மனசார ஆண்டவரே என்னை மன்னியும் என்று வாய் திறந்தா, நாம் எல்லாரும் சேர்ந்து எங்களை மன்னியும் என்று வாய் திறந்தா, நம்முடைய தேசம் எல்லாம் சேர்ந்து ஒருமிக்க எங்களை மன்னியும் கர்த்தாவே, எங்கள் பாவத்தை மன்னியும் என்று நாம் சொல்லுவதற்கு தீர்மானிப்போமையானால் இன்றைக்கு தானே நம்முடைய குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கைகளிலே, தேசத்திலே, பட்டணத்திலே நல்ல ஒரு சேமத்தை கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? இந்த ராத்திரி ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி நல்ல நாவுகளை திறந்து, ஆண்டவரே அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, மறந்தோ மறைந்தோ, ஆண்டவரே உம்முடைய கண்ணுக்கு ஆமீன் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமீன் வெளிப்படையாகவோ அந்தரங்கமாகவோ ஏதாவது ஒரு பாவத்தை நான் இன்னைக்கு சுமந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பேனேயானால் எல்லாரும் சொல்லணும், நாம திறந்து, ப்ளீஸ் ஆண்டவரே என்னை மன்னிக்கணுமே, எங்கள் பாவத்தை மன்னிக்கணுமே. எல்லாரும் சத்தமிட்டு கேட்கணும். எங்க சத்தத்தை கவனிக்கிறவர்கள் வெட்கப்படாம சொல்லணும், ஆண்டவரே நான் இன்னும் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? இன்னும் எதற்காக நாங்கள் அடிக்கப்பட வேண்டும்? இன்னும் எதற்காக நாங்கள் ஆரோக்கியத்தை இழக்க வேண்டும்? இப்பொழுது எதற்காக ஆண்டவரே நாங்கள் இவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ளே நாங்கள் அகப்பட வேண்டும்? ஏன் எங்கள் தேசத்திலே இத்தனை பெரிய நீதி கேடுகள், சமாதான கேடுகள், சந்தோஷ கேடுகள்? அன்பரே இன்னைக்கு புரிந்து நல்ல கைகளை தட்டி ஜபிக்கணும். எல்லாத்துக்கும் மூல காரணம் பாவமே, 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 பாவமே. வேதம் சொல்லித் தருகிறது, பாவம் ஒரு மனிதனுடைய நல்ல வாழ்க்கையை கெடுக்கிறது. பாவத்தை ஆமீன் ஏற்றுக்கொண்டு வாழுகிறவன் பாவத்தை மறைத்து வாழுகிறதுனால் அவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடையாதா? பாவத்தை மறைக்கிறவன் வாழவே முடியாதா? அப்படியான இந்த ராத்திரி வேளையிலே நாவுகளை திறந்து சொல்லணும், இயேசுவே அழிவுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல,
ஆபத்துக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, வாதைக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, தரித்திரத்துக்கும் வறுமைக்கும் பஞ்சத்துக்கும் சமாதான கேட்டுக்கும் நிம்மதி கேட்டுக்கும் அழைக்கப்பட்ட ஜனமல்ல நாங்க. சகோதரி நல்ல கையை தட்டி, சகோதர நல்ல கையை தட்டி, எங்கள் அன்புக்குரியவர்களே, எங்கள் சகோதரா சகோதரி ஒரு வார்த்தை, இயேசுவே என் பாவத்தை மன்னிக்கணும், என் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிக்கணும், என் குடும்பத்தின் பாவத்தை மன்னிக்கணும், எங்க பட்டணத்தினுடைய பாவத்தை மன்னிக்கணும், எங்க மாவட்டத்தினுடைய பாவத்தை மன்னிக்கணும், எங்க மாநில மக்களுடைய பாவத்தை மன்னிக்கணும், இந்தியாவிலே தாண்டவமாடுகிற பாவத்தை மன்னிக்கணும். எருசலேம் பாழாக்கப்பட்டு கிடந்த போது தானியேல் போன்றவர்கள் எரேமியா எழுதி வைத்த புத்தகங்களை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து சொன்னார்கள், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே கவனியும், எங்கள் நிமித்தம் அல்ல உமது நிமித்தமாக அதை தீவிரமாக செய்யும். எருசலேம் பாழாய் போனதுக்கு எங்கள் முற்பிதாக்கள் செய்த பாவமே காரணம். இன்றைக்கு தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுவதற்கு காரணம் பாவமே. மனிதா, இந்த ராத்திரி வேளையிலே நீ சத்தமிட்டு உன்னை படைத்த தெய்வத்தோடு கதறுவாயானால், பாவ வழிகளை விட்டு நீ திரும்பி வருவாயானால் உனக்கு நல்ல பாதுகாப்பு உண்டு. ஒரபலா ரகதனா சந்தரகதலோ அந்தரகதல ரக சந்தரகதலோ. பாவத்தின் பலன் நரகம், நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, நல்ல கைகளை தட்டி, பாவத்தின் பலன் நரகம், நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும், அழியும், காணாததல்லோ நித்தியோ. கண் காண்பதெல்லாம் அழியும், அழியும், காணாததல்லோ நித்தியோ. இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோ. உலக இன்பம் நம்பாதே, நம்பாதே, அதின் இச்சையாவும் அழியோ. உலக இன்பம் அதின் இச்சையாவும் அழியோ. கண் காண்பதெல்லாம் அழியோ, அழியோ, காணாததல்லோ நித்தியோ. உன் ஜீவன், உன் ஜீவன் போகும் நாளிலே, நாளிலே ஓர் காசும் கூட வராதே. உன் ஜீவன் போகும் நாளிலே, நாளிலே ஓர் காசும் கூட வராதே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், ஓ சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோ. பாவியான என்னையும், என்னையும் என் இயேசு ஏற்றுக்கொண்டாரே. பாவியான என்னையும், என்னையும் என் இயேசு ஏற்றுக்கொண்டாரே. ஓ பாவி நீயும் ஓடிவா, ஓடிவா, தேவாசீர்வாதம் பெறுவாய். ஓ பாவி நீயும் ஓடிவா, ஓடிவா, தேவாசீர்வாதம் பெறுவாய். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான்.
உடவலகதரோ பாவத்தின் பலன் நரகம் நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, பாவத்தின் பலன் நரகம் நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததல்லோ நித்தியோ. கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததல்லோ நித்தியோ. இயேசு ராஜா வருவா, சுடபலக்கமாரி அந்தரோ சொர்க்கலோகம் சே. நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார். அன்பு கர்த்தருடைய மகளே மகளே, இந்த அநித்தியமான பாவ சந்தோஷம் உனக்கு வேண்டாம். இந்த பாவத்தை விட்டு வெளியே வா என்று இயேசு உன்னை அழைக்கிறார். ஓ, ஒரே நாளிலே நீ எதற்கு அழிக்கப்பட வேண்டும்? ஒரு நாளில் எத்தனை ஆபத்துகளுக்கு நீ உடன் பங்காளியா எதற்கு மாற வேண்டும்? இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே உனக்கு அநித்தியமான பாவ சந்தோஷத்தை தருகிற பாவம் எனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்து கொண்டு மோசே போன்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள் அல்லவா, எனக்கு தேவையில்லை அநித்தியமான பாவ சந்தோஷத்தை, நான் அனுபவிப்பதை பார்க்கலாம் எனக்கு தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பது எனக்கு நல்லதே, தேவனோடு கூட சேர்ந்து வாழ்வது நல்லதே. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை வருவாயா? ஆபத்துக்குள்ளே தப்புவிக்க அழைக்கிறார், பஞ்சத்துக்குள்ளே தப்புவிக்க அழைக்கிறார், அழிவுக்குள்ளே தப்புவிக்க இயேசு உன்னை அழைக்கிறார். ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே என் மேல் வரப்போகிற தண்டனைக்கு என்னை தப்புவிக்க, எங்கள் மேல் வரப்போகிற ஆபத்துக்கு எங்களை தப்புவிக்க, எங்கள் தேசத்தின் மேல் எங்கள் பட்டணத்தின் மேல் வருகின்ற பால்கடிப்புக்கு எங்களை தப்புவிக்க. இதோ இந்த 2026ஆம் ஆண்டினுடைய 5வது மாதத்தின் 29ஆம் தினத்திலே இயேசுவை அழைப்பதற்காக நன்றி. எங்கள் பட்டணத்திலே சத்தத்தை தொனிக்க பண்ணி அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இனி வேண்டாம் சகோதரா, குடி பழக்க வழக்கங்கள் வேண்டாம், பாவ வழிகள் வேண்டாம், பீடி சிகரெட் வேண்டாம், கஞ்சா போன்ற பழக்க வழக்கங்கள் வேண்டாம், ஆடம்பர வாழ்க்கைகள் வேண்டாம், சினிமா சீரியல்கள் வேண்டாம், தேவையற்ற மொபைல் போன் வழியாக அனுபவிக்கின்ற பாவ வழிகள் வேண்டாம். இன்னைக்கு சகோதரா சகோதரி எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து கொண்டு நீ வருவாயா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேதம் சொல்லித் தருகின்றது. நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் படிக்கும் போது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டானாம். பாருங்கள், எத்தனை காலம் தேவன் வைத்திருக்கிற நல்ல வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி வாழ்வீர்கள். எத்தனை ஆண்டு காலம் ஆண்டவர் விரும்புகின்ற நல்ல வாழ்க்கை வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி வாழ்வீர்கள். பாவத்தை மறைக்க வேண்டாம். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ தெய்வத்தால் என்ன கிடைக்குமாம்? நல்ல இரக்கத்தை தருவாராம், அவருடைய தயவை தருவாராம், அவருடைய மன்னிப்பை தருவாராம், அவருடைய பாதுகாப்பை தருவாராம், அவருடைய ஆதரவை தருவார். அவர் ஆச்சரியமாக அதிசயமாக நம்மை சேமமாக நடத்துவார். அதனாலே தான் இந்த ராத்திரி வேளையிலே, என் ஜனமே, நீ அந்த பாவத்துக்கு உடன்பட்டு அந்த பாவத்துக்கு வரும் தண்டனையிலே நீ அழியாதபடிக்கு, அவளுக்கு வருகிற வாதைகள், அவளுக்கு வருகிற பஞ்சங்கள், அவளுக்கு வருகிறதான ஆமீன் பால்கடிப்புகள், ஒரே நாளில் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுகின்ற சகல விதமான வஸ்துக்களும் ஒரே நாளில் அழிக்கப்படுகின்ற இந்த கொடூரமான நிகழ்வுகள் ஒருவருக்கும் சந்திக்க கூடாது, ஒருவருக்கும் வந்து பலிக்க கூடாது என்று தான் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் என்னை உங்களையும் அவருக்கு நேராக கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாவம் நமக்கு கொடூரமான இது போன்ற ஆபத்தான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி, நம்மை சங்கடப்படுத்தி, நம்மை துக்கப்படுத்தி, நம்மை கலங்கடித்து, நம்மை வேதனைப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. 1-2 வாக்குகள் கூட ஆவியான நினைவுக்குள் கொண்டு வருகிறபடினால் சொல்லித் தரும்படியாய் விரும்புகிறேன். ஆமீன். எரேமியா புத்தகத்தினுடைய தொட்டிருக்கின்ற புலம்பல் புத்தகத்தை சற்று நீங்கள் திருப்புவீர்களானால்,
புலம்பல் புத்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படித்து பாருங்கள். புலம்பல் புத்தகம் 5:16. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. நல்ல பதவிகள் போனது, நல்ல படிப்புகள் போனது, நல்ல பட்டங்கள் போனது, நல்ல அழகுகள் போனது, நல்ல அந்தஸ்துகள் போனது, நல்ல யோக்கியதைகள் போனது, நல்ல ஆமீன் சோத்திரம் கனங்கள் போனது, மதிப்பு போனது, மரியாதைகள் போனது, ரூபங்கள் போனது. இதெல்லாம் பொருந்தும் கிரீடத்துக்கு. ஒரு மனிதனை தெய்வம் பதவிகளையும் பட்டங்களையும் நல்ல ஆமீன் சோத்திரம் வெகுமானங்களையும் எல்லாம் கொடுத்து கனம் பண்ண விரும்புகிறவர் தெய்வம். இப்ப பாருங்கள், பாவத்தால் அழுகிறார்கள், கதறுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஐயோ எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், காரணம் என்ன? சகோதரா, நீ இவ்வளவு திடகாத்திரமாய் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நல்ல அறிவோடு புத்தியோடு கழிவோடு நல்ல தண்டேடத்தோடு வாழ்ந்த உன்னுடைய நிலை இப்படி மாறுவதற்கு காரணம் என்ன? பாவத்துக்குன்னை கையளித்தாயோ? பாவ வழிகளுக்குன்னை விட்டுக் கொடுத்தாயோ? உன்னுடைய மேன்மை இழந்து போய்விட்டதோ? பாவம் கொடூரம். பாவம் நமக்கு தெய்வம் தருகின்ற ஒரு அணுக்கரகத்தை கூட நாம் வைத்து விடாதபடிக்கு சகலத்தை நம்மை விட்டு இழக்க செய்யும் என்பதை தயவு செய்து மறக்க கூடாது. தயவு செய்து மறக்க கூடாது. உதாரணத்துக்காக ஒரு மனிதனை கூட வேண்டுமானால் நினைவெடுத்துகிறேன், ஆவியான நினைவுக்குள் கொண்டு வருகிறபடினால். தானியேல் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரத்தை சற்று நீங்கள் திருப்புவீர்களானால், தானியேல் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை படித்து பாருங்கள். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லுகிற ஆலோசனையை ப்ளீஸ் தயவு செய்து நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்யும், உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை அகற்றிவிடும். அப்பொழுது என் ராஜாவே, உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாமே, உம்முடைய பதவியை தக்க வைக்கலாமே, உன்னுடைய ஆட்சியை பிடித்து வைக்கலாமே. நீர் நாளைக்கும் ராஜாதி ராஜாவாக மகத்துவமுடையவராக இதே பாபிலோன் மாகாணத்தில் பேரோடு புகழோடு தண்டேடத்தோடு நீர் இருக்கலாமே. ராஜாவே, நான் சொல்லுகிற ஆலோசனையை கேளும். அன்பரே, தேவன் சொல்லுகிற ஆலோசனையை கேளுங்கள். ஆண்டவர் தருகிற ஆலோசனையை கேளுங்கள். அவைகளை புறக்கணித்து விடாதிருங்கள், அவைகளை புறந்தள்ளி விடாதிருங்கள். ஒரு மனுஷனை தன்னுடைய பாதியில் தன்னுடைய ஆயுளின் குறுகிய பகுதியில் எல்லாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் தலை குனிந்து நிற்கக்கூடிய அனுபவத்தில் நடத்த விரும்புகிறேன் தெய்வம் அல்ல. பிரியமானவனே, உன்னுடைய ஆத்துமாவுடைய வாழ்வு எப்படியோ அப்படியே நீ வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர் தான் உங்களையும் எங்களையும் படைத்திருக்கிற தெய்வம். அவர் சொல்லுகின்ற ஆலோசனையை புறக்கணிக்க கூடாது. ஒரு பெரிய விருட்சம் வளர்ந்து வந்தது, ஆகாயத்து பறவைகள் அதிலே குடிகொண்டிருந்தது. அதிலே அடைக்கலம் இல்லாதது ஒன்றுமில்லை. நல்ல கனிகளை புசித்து நல்ல அடைக்கலம் கொண்டாடி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு குதூகலத்தோடு ஆனந்தித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு சத்தம், இந்த மரத்தை வெட்டி போடு. ஆனாலும் இதனுடைய அடிமரம் இருக்கட்டும், இதன் மேல் குறிக்கப்பட்ட காலம் சொல்லுகிறது வரையிலும் இது வெட்டப்பட்டே இருக்கும். இதில் இருந்த பட்சிகள் பறவைகள் எல்லாம் சிதறடிக்கப்படும், எல்லாம் சிதறடிக்கப்படும். நேபுகாத்நேச்சாருக்கு இது என்னவென்று தெரியவில்லை, இது என்னவென்று புரியவில்லை. ஆமென். அந்த அந்நிய நாமங்களால் பெயர் தரிக்கப்பட்ட தானியேல் மறுநாமம் தரிக்கப்பட்ட பாபிலோனிய நாமங்களால் அழைக்கப்பட்ட தானியேல் என்று அறியப்பட்ட தெய்வ பக்தன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். தன்னுடைய முழங்கால்களுக்கு முன்பதாக தான் கண்ட சொப்பனங்கள் தரிசனங்கள் தெள்ள தெளிவாய் தெய்வம் வெளிப்படுத்தி கொடுத்தார். தானியேலுக்கு அதை சொல்லுவதற்கு கூட முடியவில்லை, திகைத்துக் கொண்டிருந்தான். ராஜா மீண்டும் வற்புறுத்துகிறார், தானியேலே, நீ திகைக்க வேண்டாம், இந்த காரியத்தினுடைய அர்த்தத்தை நீ தயவு செய்து என்னிடத்தில் நீ தைரியமாய் சொல்லலாம். ராஜாவே, இது நீர் கேட்கக்கூடிய காரியம் அல்ல, இது உம்முடைய பகைவருக்கு வர வேண்டியது, இது உம்மை புறக்கணிக்கிறவர்களுக்கு வர வேண்டியது, இது உம்மை வெறுக்கிறவர்களுக்கு வர வேண்டியது. இல்லை தானியேல், பரவாயில்லை, நீ சொல்லு. ராஜாவே, கண்ட விருட்சம் வேறு ஒன்றுமில்லை, நீர்தான் அந்த விருட்சம். உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைகளும் மகிமைகளும் தான் அந்த விருட்சத்தினுடைய செழுமைகளும் கொழுமைகளும். இந்த விருட்சத்தை வெட்டி போடு என்று சொல்லுகிறது எதனால் என்று கேட்டால், உன்னதத்திலே ஒரு தெய்வம் உண்டென்று நீர் அறியணும், நீர் அதை தெரியணும்.
அதனாலே நீர் அதை அறிவதற்காய் புரிவதற்காக உம்மேல் குறிக்கப்பட்ட 7 காலங்கள் தாண்டுகிறது வரையிலும் இந்த விருட்சம் வெட்டி அடிமரம் அடியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் ராஜாவே, உம்முடைய வாழ்வு நீடித்த வாழ்வா இருக்கலாம். நான் சொல்லுகிற ஆலோசனை கேளும். அன்பரே, நல்ல சுகமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் திடகாத்திரமும் படிப்பும் அறிவும் பணமும் பொருளும் அல்லது சமாதானமும் சந்தோஷமும் எல்லாம் இதையெல்லாம் தெய்வம் தந்திருக்கிற அனுக்கிரகத்தை அனுக்கிரகமாகவே தக்க வைத்து பாதுகாப்பதற்கு தெய்வ ஆலோசனைக்கு செவி கொடுக்க வேண்டும். தெய்வத்தினுடைய ஆலோசனை புறக்கணித்தவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதிய சுவிசேஷத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை இவ்வண்ணமாய் சொல்லித் தருகின்றது. நியாயசாஸ்திரிகளுமோ அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக மட்டும் தெய்வத்தினுடைய ஆலோசனையை புறக்கணித்தார்களாம். அநேகர் அப்படித்தான். எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் நன்றாய்த்தான் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன குறைவு, எங்களுக்கு எல்லாமே இருக்கிறது, நீங்கள் பார்க்கிற அளவில் நாங்கள் ஒரு குறைவும் உள்ளவர்கள் அல்ல, சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு தெரியுமோ, எல்லாமே ஒரு நாள் நஷ்டமடைந்து போகும். தெய்வத்தினுடைய ஆலோசனை கேட்க கூடாமல், தெய்வத்தினுடைய ஆலோசனை அங்கீகரியாமல், தெய்வத்தினுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்பற்றாமல், தெய்வத்தினுடைய ஆலோசனையை புறக்கணித்தால் கேடு வரும் என்பது உங்களுக்கு தெரியுமோ? இந்த ஆஸ்திகளும் சொத்துக்களும் சுகங்களும் பட்டங்களும் பதவிகளும் எல்லாம் என்றைக்கும் நிறைத்திருப்பதில்லை. கிரீடம் என்றைக்கும் நிலைத்திருப்பது இல்லை என்றே வேதம் சொல்லித் தருகின்றது. என்றைக்கும் அது நிலை நிற்கக்கூடியது அல்ல சகோதரா. ஆயினும் அதையும் தாண்டி உன்னுடைய வாழ்க்கை சேமமா இருக்க வேண்டுமானால் தெய்வத்தின் ஆலோசனை கேள். மனம் திரும்ப சொல்லும் போது மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு பெற சொல்லும் போது பாவ மன்னிப்பு பெறணும், தண்ணீரிலே முழுகி ஞானஸ்நானம் எடுக்க சொல்லும் போது ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவி பெற சொல்லும் போது பரிசுத்தாவி பெறணும், பரிசுத்தமாய் வாழ தெய்வம் சொல்லும் போது பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பயப்படணும், கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளணும், தெய்வத்துக்கு சாட்சியை வாழணும். இன்றைய காலம் போல் நாளைய காலங்கள் இருக்கும் என்பது யாராலும் கணித்து விட முடியாது. எனவே நமக்கு நாமே ஆக்கினைகளையும் ஆபத்துகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்துவதற்கு முன்பதாக ஆலோசனை கேட்க என்ன செய்வது? 1 வருஷம் வரைக்கும் 12 மாதம் வரைக்கும் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருந்தார். 1 மாதம் தாண்டின போது 1 வருஷம் 12 மாதம் தாண்டின போது நேபுகாத்நேச்சார் பாவத்தை விட்டு திரும்பவில்லை, பாவ வழிகளை விட்டு திரும்பவில்லை, தனக்குத்தானே பெருமை பாராட்ட தொடங்கினான். யாரு தெய்வம், எது தெய்வம், என்ன சோத்திரம், எங்களை ஆட்டி படைப்பதற்கு ஏதாகலும் உண்டோ, எங்களை வீழ்த்துவதற்கு ஏதாகலும் உண்டோ, எங்களை விழத்தள்ளுவதற்கு ஏதாகலும் உண்டோ, எங்களை கீழடது ஏதாகலும் உண்டோ? இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாருடைய வாயில் இருக்கும் போதுதானே ஒரு சத்தம் உண்டானது. நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யத்திலிருந்து நீ என்ன செய்யப்பட்டாய்? தள்ளப்பட்டாய். அன்பரே, எதனால் இது சம்பவித்தது? எதனால் இது வருகிறது? நேற்றைக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தவர் இன்றைக்கு மாடுகளைப் போல புல்லை தின்னுகிறார். நேற்றைக்கு மனித இதயம், இன்றைக்கு மிருக இதயம். நேற்றைக்கு நல்ல தலைமுடியெல்லாம் அழகாக கோதி வைத்திருந்தவர் இன்றைக்கு தலைமயிரும் நகங்களும் எல்லாம் பட்சிகளுடைய ரெக்கைகள் போல, கழுக போல ரெக்கைகள் முளைத்து ஜீவிதமே மோசமாகிவிட்டது. காட்டுக்கழுதைகள் மேல் சஞ்சரித்தார். நேற்றைக்கு ஏசி ரூமுக்குள்ள உட்கார்ந்திருந்தவர் இன்றைக்கு பனியினால் நனைந்து கொண்டு கிடக்கிறார். பாபிலோன்ல ஆகாரம் எவ்வளவு கம்பீரமான சாப்பாடு, இன்னைக்கு புல்லை தின்னு கொண்டிருக்கிறார். மனிதா, சிந்தனை செய்ய வேண்டும். ஒரு கணம் சிந்திக்கணும், யோசிக்கணும். தெய்வத்துக்கு பயந்து பாவ வழிகளை விட்டுக்கொண்டு பாவ வழிகளை தொடராமல் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுதின பாதச்சுவடுகளாய் மாற்றிக்கொள்ளாமல் தெய்வத்தினுடைய ஆலோசனை கேட்டு பாவ வழிகளை விட்டு திரும்பி தெய்வத்துக்கு பிரியமாக வாழ தன்னுடைய ஜீவிதங்களை அர்ப்பணித்தால் வாழ்க்கை சேமமாயிருக்கும். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால் ஐயோ, எங்கள் தலையிலிருந்து எது விழுந்து போனது? கிரீடம் விழுந்து போனது, பதவிகள் போனது, பட்டங்கள் போனது, ராஜ்யம் போனது, ஆஸ்திகள் போனது, எல்லாமே போனது. ஆத்மீகத்தில் வந்தவர்கள் கூட பாவ வழிகளை விட்டு திரும்பாதபடினால்
பாவத்தினால் வருகின்ற எத்தனையோ ஆபத்துகளை, எத்தனையோ விளைவுகளை, எத்தனையோ கொடூரமான சூழ்நிலைகளை ஆவிக்குரியவர்களும் சந்திக்கிறார்கள். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 59 அதிகாரம் 2வது வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 59 அதிகாரம் 2வது வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை என்ன செய்கிறது? பொய் சொல்லாதவங்க எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் சொன்னது கேட்கல போல. ஆவிக்குரியவர்களும் குறைந்தவர்கள் ஒன்றுமல்ல. ஆவிக்குரியவர்களுடைய ஜீவிதமும் குறைந்த ஜீவிதம் ஒன்றுமல்ல. அக்கிரமம், கைகள் அக்கிரமத்தினாலும் விரல்கள் கரைகளினாலும், கைகள் அக்கிரமத்தினாலும் விரல்கள் இப்படி கரைபட்டும், பிறரை இப்படி சொல்லி கரைபட்டும், பிறரை எல்லாத்துக்கும் காரணம் நீயாக்கும் என்று சொல்லி புருஷன் மனைவியை, மனைவி புருஷனையும், பெற்றோர் பிள்ளைகளையும், பிள்ளைகள் பெற்றோரையும் எல்லாம் இப்படி ஒருவருக்கொருவர் இப்படி சொல்லி விரல்கள் கரைபட்டிருக்கிறதா. நன்மை பேச வேண்டிய இடத்தில் நாவுகள் பொய்யை பேசுகிறதாம். நியாயம் செய்ய வேண்டிய இடத்தில் நியாயக்கேட்டை செய்கிறார்களாம். அதனால் ஆவிக்குரியவர்களுக்கு என்ன இழப்பு? ஆவிக்குரியவர்கள் ஏசப்பா 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 இப்படின்னு எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் ஏசப்பாவுடைய முகத்தை பார்க்க முடியலையா? காரணம் என்ன? சகோதரா சகோதரி, முழங்காலில் நின்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 33:3 படிக்கும் போது, என்னை நோக்கி கூப்பிட்டு பார், அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்திருப்பேன். இன்று வரையிலும் நாம் அனுபவிக்காத காரியம், பெரிய காரியங்களை செய்கின்ற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் சில நேரத்தில் இந்த பொய் பேசுகின்ற இந்த பொய் உதடுகளால், இந்த பொய் பேசுகின்ற இந்த பொய் உதடுகளாலும், இந்த கை ரத்தம் நிறைந்த கரைபட்டிருந்த இந்த கைகளாலும் இந்த விரல்களாலும் தெய்வ சன்னிதானத்திலே வந்து நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை என்னால பார்க்க பிடிக்கல. உங்களுடைய முகத்துக்கு முன்பதாக என்னுடைய கண்களை நான் என்ன செய்கிறேன்? மறைக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் அதனுடைய 1 கொஞ்சம் திருப்பி பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் படியுங்கள். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபங்காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பும் ஓய்வு நாளும் சபை கூட்டத்தையும் என்னால் சகிக்க முடியாது. என்ன அக்கிரமம்? அங்க படித்தோம் அல்லவா? பொய் பேசுதல், கைகளை கரைபடுத்துதல், நாவு நியாயக்கேட்டை வசனித்துக் கொண்டு தெய்வ சன்னிதானத்தில் வந்து அமர்ந்து ஒன்றும் தெரியாதவர்கள் போல பொய் பேசுகிற நாவுகளால் இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டோம். அக்கிரமம் செய்த கைகளை ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக விரித்தோம். ஆண்டவர் சொல், அதே கைகளால், அதே பிறரை குற்றப்படுத்தின அதே கைகளால் வீட்டிலிருந்து காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு தெய்வத்துக்கு கொடுத்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால முடியல, என்னால சகிக்க முடியல. நீ இனிமே இந்த வீண் காணிக்கைகளை கொண்டு வராத. உன்னுடைய ஜபம் தூபங்காட்டுதல் ஜபத்துக்கு அடையாளம். உன்னுடைய ஜபம் எனக்கு வேண்டாத வெறுப்பா இருக்கிறது, அருவருப்பா இருக்கிறது. நீங்கள் இப்படி பொய் பேசி நியாயக்கேடு செய்து அநியாயம் செய்து வார்த்தைக்கு வார்த்தை உண்மைக்கு ஏற்ற ஜீவிதத்தை உங்கள் வாழ்க்கையில் நடபடியாக்கி கொண்டிருக்கிறபடினால் நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற 1ஆம் தேதி கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை கூட்டம், மற்ற இடைநாள் சபை கூடி வருகின்ற கூட்டம், இது ஒண்ணு என்னால் என்ன செய்ய முடியல? சகிக்க முடியல. அன்பரே, பாவம் தெய்வ முகத்தை மறைக்கிறதா? பாவம் தெய்வ முகத்தை மறைக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் 14வது வசனத்திலிருந்து படிங்கம்மா. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும்
என்னுடைய ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து நான் இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு நான் மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை ப்ளீஸ் தயவு செய்து உங்களை கழுவி உங்களை சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். பாருங்கள், ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு ஒரு கத்துனாலே நீ என்னை நோக்கி கூப்பிட்டு பார். அப்பொழுது நான் உனக்கு என்ன தந்திருப்பேன்? மறு உத்தரவு தந்திருப்பேன். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு என்ன செய்திருப்பேன். ஆனா என்ன செய்கிறது? சில நேரத்தில் பொய் உதடுகளோடு, அசுத்த உதடுகளோடு, அநியாய உதடுகளோடு, நியாயக்கேட்டின் கைகளோடு, கரைபட்ட இரத்தக்கரை படிந்த கைகளோடு வந்து மிகுதியாய் ஜெபம் பண்ணும் போது, மாதத்தில் முதல் ஆராதனை, மாதத்தில் 4 வார ஆராதனை, இடைநாள் ஆராதனை, பைபிள் ஸ்டடி, வீட்டு கூட்டம், ஏரியா ஜெபம், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம் எல்லாம் நல்லதே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு வருத்தமா இருக்குது, என்னால சகிக்க முடியல, என்னால பொறுக்க முடியல. உங்களுடைய இந்த சம்பிரதாயங்களை எல்லாம் நான் சகித்து நான் இளைத்து போனேன். வாசித்து பாருங்கள். அதே 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கும் போது, நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிராகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? பாவத்தோடு என் சன்னிதானத்தில் வர வேண்டும் என்று, அக்கிரமத்தோடு என் சன்னிதானத்தில் வர வேண்டும் என்று, அசுத்தத்தோடும் அருவருப்போடும் தெய்வத்துக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டு என் சன்னிதானத்தில் வர வேண்டும் என்று, இப்படி என் பிராகாரங்களை மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? அன்பரே, மனிதா, பாவம் சின்னதோ பெருசோ, பாவம் தான். ஒரு பொய் சொன்னாலும் பாவம் தான், 10 பொய் சொன்னாலும் பாவம் தான். ஒரு உதட்டில அசுத்தத்தை கொண்டு வருகிறது பாவம் தான். ஒரு அநியாய கேட்டை கொண்டு வருகிறது பாவம் தான். பாவம் சடுதியான அழிவுகளை மட்டுமல்ல, பாவம் கிரீடத்தை விழத்தள்ளுகிறது மட்டுமல்ல, பாவம் நல்ல தெய்வத்தினுடைய முகத்தை நமக்கு மறைத்து விடுகிறது. அக்கிரமம், பாவம் தெய்வத்தை பார்க்க விடாதபடிக்கு நம்மை மறைக்கிறபடினால் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த பாவத்தை விட்டு நீ வெளியே வா, அந்த பாவ வழிகளை விட்டு வெளியே வா, அந்த பாவத்தின் வழிகளிலே நீ இனிமே நடக்க வேண்டாம், அந்த அசுத்தத்திலே நீ இனிமே வாழ வேண்டாம், அந்த பாபிலோனிய சக்தியை விட்டு, பாபிலோனிய பாவத்தை விட்டு வெளியே வா. சத்தமாக கைகளை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோம். பின்பு வேறொரு சத்தம் வானத்தில் உண்டாகி, அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு என்ன செய்யுங்கள்? ஏன் 3 காரியத்தை சொன்னேன். சடுதியான அழிவுக்கு தப்புவதற்கும், நம்முடைய நல்ல பதவிகளிலிருந்து நாம் தக்க வைக்கப்படுவதற்கும், அதுபோல தெய்வ முகத்தை எப்போதும் கண்டு அவரை அற்புதமாய் அதிசயமாய் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமே. ஆனால் பாவத்தில் தொடர்ந்து நீடிக்க கூடாது. அப்படியானால் எந்த பாவத்தை விட்டு வெளியே வருவதற்காக கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே என்னை உங்களை அழைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் படியுங்கள். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. அது 1 பேய்களுடைய குடியிருப்பு, 2 சகலவிதமான அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, 3 அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளின் கூடுமாயிற்று. தொடர்ந்தும் சமயம் கிடைத்தால் வாசிக்கலாம். 5 விதமான பாவம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 17வது அதிகாரத்தில் வரும்போது மேற்கொண்டுள்ள பாவம் 17ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 17ஆம் 18ஆம் அதிகாரத்திலே பாவத்தின் உச்சகட்டம், வானபரியந்தம் எட்டிய பாபிலோனுடைய பாவத்துக்கு வரும் நியாய விதியை குறித்தாகும் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அழிவுகளும் ஆபத்துகளும் மனதார உலகத்தில் மனிதர்களாய் வாழுகின்ற ஒருவருக்கு வரக்கூடாது. இந்த ராத்திரி வேளையிலே இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள்,
நாளைக்கு வாதை என்னை பிடித்தது, சாவு என்னை பிடித்தது, பஞ்சம் என்னை பிடித்தது, அக்கினி என்னை சுட்டரிக்கிறது என்று நம்முடைய நாவுகளில் நாம் சொல்லாமல் படிக்கத்தான் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். அவளுடைய பாவத்துக்கு உடன்படாமல் நீ இந்த பாவத்தை விட்டு வெளியே வா. அப்படியானால் ஒன்றாவது வெளியே வர வேண்டிய பாவம், 3 பாவத்தை படித்தோம் அல்லவா? 1 பேய் சம்பந்தப்பட்ட பாவம், 2 அசுத்தம் சம்பந்தப்பட்ட பாவம், 3 அருவருப்பு சம்பந்தப்பட்ட பாவம். என்ன இந்த பேய் சம்பந்தப்பட்ட பாவம்? இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையிலே அதற்குள் குடியிருக்கிறீர்களோ அல்லது அதிலிருந்து வெளியே இருக்கிறீர்களோ என்று ஒரு தற்பரிசோதனைக்கோடு கூட ஆமீன் சோத்திரம் இந்த வார்த்தைகளுக்குள்ளே போக விருப்பப்படுகிறோம். யாக்கோபு எழுதிய நிருப புத்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு நிருப புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 15 வசனங்கள். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் தயவு செய்து நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் அது லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. நண்பரே, பாபிலோனிய பாவம் 1 பேய்த்தனத்துக்குரியது, அது பேயினுடைய சம்பந்தப்பட்டது என்று அதாக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ஆமீன் விழுந்தது அது 1 பேயின் குடியிருப்பு. என்ன இந்த பேயின் குடியிருப்பு? என்ன இந்த பேயினுடைய ஆமீன் சோத்திரம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை கவனிக்கணுமே. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அன்பரே கவனியுங்கள், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களேயானால் தயவு செய்து என்ன செய்யாதிருங்கள், பெருமை பாராட்டாதிருங்க. எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, என்ன செய்யக்கூடாது? கசப்பும் வைராக்கியமும் ஆமீன் இல்லாதவர்கள் இங்கே இருந்தால் உங்களை போல பாக்கியவான்கள் யாரும் இருக்க முடியாது. யாரை குறித்தாலும் கசந்த அனுபவத்தோடு, ஒருவேளை நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போது என் மேல கூட உங்களுக்கு கசப்பு வரலாம், என் மேல கூட உங்களுக்கு வெறுப்பு வரலாம். என்ன இதெல்லாம் பிரசங்கமா, இதெல்லாம் செய்தியா, இப்படி என் மேல கூட உங்களுக்கு வரலாம். அப்படி கூட ஒரு நிலைகளில் யாருக்கும் யார் மேலும் ஒரு கசப்பும் வரக்கூடாதாம். யாருக்கும் ஒருவருக்கு கூட தன் கணவன் மீதோ மனைவி மீதோ பிள்ளைகள் மீதோ பெற்றோர்கள் மீதோ சக ஜனங்கள் மீதோ கூட்டு விசுவாசிகள் மீதோ ஊழியர்கள் மீதோ மற்றும் யார் மீதோ ஒருவர் மேலும் வரக்கூடாதாம். ஏனென்றால் வேதம் சொல்லித் தருகிறது, உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தை வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்ட ஒண்ணுமில்லை. சத்தியம் அதல்ல, அது சத்தியத்துக்கு பொய்யான வாழ்க்கை. சத்தியம் என்பது இந்த கசப்பும் வைராக்கியமும் மற்ற ஜீவிதம் தான் உண்மை ஜீவிதம். ட்ரூத் அப்படி என்று சொல்லுகிறது, யாதொரு கசப்பும் இல்லாத ஜீவிதம். அதை தாண்டி சத்தியத்துக்குள்ள நாங்கள் வந்தவர்கள், நாங்கள் சத்திய சபையில் ஆராதிக்கிறவர்கள், நாங்கள் சத்தியவான்கள், நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லியும் இங்கேயாக எங்கள் சத்தத்தை கவனிக்கிறவர்களோ இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்புக்குரியவர்களோ யாருடைய இருதயத்திலே ஆகலும் இதை தாண்டி ஒரு கசந்த அனுபவங்கள் இருக்குமேயானால் அது முழுக்க முழுக்க அது சத்தியத்துக்குரியதல்ல, அது ஆத்மீகம் அல்ல. அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 அது உலக சம்பந்தம், 2 அது ஜென்ம சுபாவம். நம்முடைய இந்த செய்தியின்படி அதுதான் என்னத்துக்குரியது? பேய்த்தனம். சந்தோஷமா சொல்லுங்க பாப்பா, என்னது? அப்ப பிசாசு உள்ளுக்குள்ள இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அல்லது பாபிலோனிய பாவத்துக்கு நான் அடிமைப்பட்டவனா, பாபிலோனிய பாவ வல்லமைக்கு நான் அடிமைப்பட்டவனா என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அன்பரே, பாபிலோனிய பாவத்துக்குள்ளே நான் இன்றைக்கு ஒரு அடிமையா இருக்கிறேனோ? என்னை தான் கர்த்தர் பாபிலோனிய பாவத்திலிருந்து வாவழியே மகனே, பாபிலோனிய பாவத்தை விட்டுக்கொண்டு வா. ஏன் நீ சடுதியாய் அழிய வேண்டும்? ஏன் உனக்கு ஆபத்துகள் வர வேண்டும்? ஏன் உனக்கு வாதைகள் வர வேண்டும்? ஏன் உனக்கு ஒரே நாளிகையில் பஞ்சங்கள், பால்கடிப்புகள், தரித்திரங்கள், பட்டினிகள், ஒரே நாளில் உனக்கு ஏன் அழிவுகள் வர வேண்டும்? ஆமென். எதனால் கர்த்தர் அழைத்தார் தெரியுமா? பாபிலோனிய பாவம் என்றால் என்ன என்று சொன்னால் ஒரு சின்ன கசப்பு போதும். உன் சகோதரனை உள்ளத்தில் கூட நீ என்ன செய்யாயாக? பகையாயாக. இருதயத்தில் கூட பகைக்க கூடாதா? யாரும் யாரையும் பகைக்க கூடாது, யாரும் யாரையும் வெறுக்க கூடாது, யாரும் யாரையும் புறக்கணிக்க கூடாது,
இதை தாண்டி ஆத்மீக வட்டாரத்துக்குள்ள, ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள நமக்கு கசப்பும் வைராக்கியங்களும் விரோதங்களும் பகைகளும் புறக்கணித்தல்களும் வெறுப்புணர்வுகளும் எல்லாம் நம்மை ஆட்டி படைக்குதானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஆத்மீகம் அல்ல, இது தெய்வீகம் அல்ல, இது வேதத்தை சுமக்கின்றதல்ல. இது முழுக்க முழுக்க என்ன தெரியுமா? இதுதான் பிசாசு, இதுதான் பாபிலோனிய பாவம், இதுதான் பேய்த்தனத்துக்குரியது, இதுதான் பிசாசுக்கு இணங்கி வாழுதல். அதனால் நாளைக்கல்ல, இந்த ராத்திரி வேளையில் தானே ஆண்டவர் என்னை உங்களை பார்த்து அழைத்திருக்கிறார். சகோதரா சகோதரி, பாபிலோனை விட்டு நீ வெளியே வந்துவிடு. பாபிலோனிய பாவம் இனி வேண்டாம். பிசாசின் அடிமைத்தனத்திலே அகப்பட்டு கிடக்கிற பாவ வழிகளை நீ வேண்டவே வேண்டாம் என்று கர்த்தர் அழைக்கிறார். சகோதரா, ஆமென். அப்படியானால் ஒன்றாவது இன்றைக்கு சோதனை பண்ணி பாருங்கள். ஒன்றாவது உங்களை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். என்னை உங்களை எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் இன்றும் ஆமென் கசப்பான பாவத்துக்குள் இருக்கிறேனோ, அந்த வைராக்கியத்துக்குள் இருக்கிறேனோ, அந்த ஜென்ம சுபாவத்துக்குள் இருக்கிறேனோ, அந்த பேய்த்தனத்துக்குள்ள இருக்கிறேனோ. இந்த ராத்திரி வேளையில் தானே அதை விட்டு வெளியே வந்தால் நித்திய நித்திய காலமாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நீடித்த வாழ்க்கையாய் மாற்றுவார். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? டெய்லி எனக்கு பிரச்சனை, நீங்க இனியும் பாட்டு பாடாதீங்க. டெய்லி ஆபத்து, டெய்லி பிசாசு தொந்தரப்படுத்துகிறான். சகோதரி, பிசாசுக்குரியதை இருக்கிறது வரைக்கும் பிசாசு வந்துட்டு தான் இருப்பான். கசப்ப நீங்க வச்சிட்டு இருந்தீங்கன்னா, வைராக்கியத்தை வச்சிட்டு இருந்தீங்கன்னா, பகையை வச்சிட்டு இருந்தீங்கன்னா, அவன் அவனுடைய இடத்துக்கு தான் நம்மளை அழைப்பான், அவனுடைய வீட்டுக்கு தான் நம்மளை கொண்டு போவான். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள், இடமே கொடுக்காதீங்க. சாத்தானுக்கு இடமே கொடுத்துறாதீங்க, பிசாசுக்கு இடமே கொடுத்துறாதீங்க. அப்ப பேய்த்தனத்துக்குரிய அவன் யாதொரு பாவமும் யாதொரு கிரியையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நேரம் இல்லாததனால் ஓரோரோ பாயிண்டுகளை சொல்லிவிட்டு கொண்டு போகிறேன். அப்ப பாபிலோன் விழுந்தது, அந்த பட்டணம் விழுந்தது. காரணம் என்ன? அது எதனால் விழுந்தது? அது ஒன்று பேய் வசமாயிருந்தது, சாத்தானுடைய கைவசமாயிருந்தது. என்ன இந்த சாத்தானுடைய கைவசம் என்பதை ஆமென் உங்களுக்கு தெள்ள தெளிவாய் சொல்லிவிட்டோம். யாராகிலும் உள்ளத்தில் இந்த ராத்திரி வேளை வரையிலும் யாரோ யாரை குறித்தோம், யாரோ யாராய் போயிட்டோம், யாரை குறித்தாகலும் ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் உள்ளத்தில் இன்றைக்கு சுமந்து கொண்டு எங்கள் கண்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் அவர்களை தான் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே அதிலிருந்து வெளியே வா என்று கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். ரெண்டு அவன் அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கும் போது இரண்டாவது பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது, அருவருப்பான பாவம் என்று. ஆமென் சொல்லாமே சொந்த ரெண்டு ஆமென் அசுத்தத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தத்துக்கு மாறான ஜீவியம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் அதனுடைய 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் திருப்புவீர்களேயானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா புத்தகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படித்து பாருங்கள். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இடமில்லை. பத்தியலா, வேதம் தெளிவாக தெளிவாய் சொல்லித் தருகிறது. போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. ஒரு இடம் கூட என்ன இல்லை, சுத்தமான இடம் இல்லை. அப்ப இரண்டாவது பாவம் என்ன? எந்த பாவத்திலிருந்து இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் அழைக்கிறார்? ஒரே நாளில் அழிவும் ஆபத்தும் பால்கடிப்பும் பஞ்சங்களும் வருத்தங்களும் கண்ணீர்களும் கவலைகளும் துன்பங்களும் எல்லாம் நஷ்டப்பட்டு போனதென்று நாம் நம்முடைய வாயை திறந்து ஓலமிடுவதற்கு முன்பதாக எங்கிருந்து வெளியே வர அழைக்கிறார்? அசுத்தம், அசுத்த ஆவி. இந்த பொல்லாத ஆவி பிடிச்சுன்னு வச்சுக்கிடுங்க. இந்த பொல்லாத ஆவி யாருக்குள் கிரியை நடப்பிக்கிறதோ அவர்களுடைய ஜீவிதம் இந்த ராத்திரி வேளை நாங்கள் பேசும்போது கூட நீங்கள் பார்க்கணும், பரிசுத்தத்துக்கு என்ன இருக்காது, இடமே இருக்காது. உண்மையிலே இந்த ராத்திரி வேளை பரிசோதனை பண்ணி பார்த்து பாருங்கள். ரோமர் நிருப புத்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படித்து பாருங்கள். ரோமர் நிருப புத்தகம் 6:22 படிக்கும் போது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஒரு நிமிஷம் கவனிங்க. இன்று ராத்திரி வேளையில் இந்த காரியத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உண்மையிலே மெய்யாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்றீர்களால்,
பெற்றிருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு இன்றைக்கும் இப்பொழுதும் தெய்வம் தந்திருக்கிற மகா பெரிய ஆசீர்வாதம். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க சாட்சி சொல்றீங்கன்னா, இந்த வசனத்தை ஒப்பிட்டு சொல்லி தருகின்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாட்சி சொல்றீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு மகா பெரிய ஒரு பலனை தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன பலன் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்திலிருந்து ஆராதனை முடித்து போனது முதற்கொண்டு நான் இந்த வாசற்படியை வந்து மிதிக்கிறது வரைக்கும் பரிசுத்தம் என்கிற ஒரு பலனை எனக்கு தந்தார்னு சொன்னா, உங்களை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. அது எதனால்? நேற்றைக்கு நான் பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். பாவத்துக்கு அடிமையா இருந்தபடினால் பாவம் எனக்கு ஒரு கூலியை தந்தது, சம்பளத்தை தந்தது. என்ன சம்பளம்? பாவத்தின் சம்பளம். பாவம் எனக்கு என்ன பலன் தந்தது? மரணம். 2 நிலைகளில். ஒன்று ஆத்மீக மரணம், 2 அக்னி கந்தகம் எரிகின்ற அக்னி கடலாகிய 2ஆம் மரணம். அப்போ ஒரு பாவம் ஒரு மனிதனுக்கு என்ன தரும் தெரியுமா? ஜெபிக்க முடியாது, பாட முடியாது, வசனம் படிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, உபவாசிக்க முடியாது, ஆத்மாதாயம் செய்ய முடியாது, சபையோடு இணைந்து நிற்க முடியாது, ஆண்டவருக்காக யாதொரு காரியமும் செய்ய முடியாது. காரணம், பாவம் அவனை கொல்லும். தெய்வத்துக்காக யாதொரு நற்செயலும் அவனை செய்ய விடாது. அவன் ஆண்டவருக்காக நிற்க முடியாது. அவன் பைபிள் எடுத்தாலே உறக்கம்தான், ஜெபிக்க இருந்தாலே உறக்கம்தான், ஆராதனைன்னு சொன்னாலே அவனுக்கு வெறுப்பு தான், ஆண்டவரை தேடணும்னு சொன்னாலே வெறுப்பு தான். வீட்டுக்குள் இருக்கிற ஆத்மா கூட நரகத்துக்கு போனாலும் அவனை ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும் என்று உணர்வே இருக்காது. ஆமீன். எத்தனை பேர் இந்த நோட்டீஸ்கள் எல்லாம் வாங்கி தெரு தெருவா நடந்து திரிந்தீர்கள்? எத்தனை பேர் வீதி வீதியா போனீர்கள்? வீடு வீடுகளா போனீர்கள்? சாதித்திருக்கலாம், சாதிக்காமல் இருக்கலாம். காரணம், பாவ இன்பத்தை சுமக்கிறவர்கள் ஆண்டவருக்காக ஒரு துரும்பை கூட செய்ய முடியாது. அதனால் வசனம் சொல்லுகிறது, நேற்றைக்கு நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தீர்கள், இப்பொழுதோ பாவத்திலிருந்து விடுதலை பெற்றீர்கள். நேற்றைக்கு அந்த கம்பெனியில வேலை பார்த்தோம், அந்த கம்பெனி எனக்கு மரணத்தை தந்தது. இன்றைக்கு அதிலிருந்து புத்திபூர்வமாய் அல்லது கிருபையால் விடுவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து என்கிற எஜமானுக்கு வேலைக்காரனாய் மாறினேன். இந்த இயேசு கிறிஸ்துவாகிய எஜமான் எவரி டேஸ் ஈவினிங் என்னுடைய வேலை முடியும் போது அவர் எனக்கு தருகிற சம்பளம் என்ன சம்பளம் தெரியுமா? பரிசுத்தமாகுதல், நித்திய ஜீவன் அடுத்துமா. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் பத்தியல என்னது? பரிசுத்தமாகுதல். இந்த ராத்திரி இங்கே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது தன்னிடத்தோடு இதயத்திலிருந்து கூவி சொல்ல முடிகிறதா? கர்த்தரிடத்தில் நான் பரிசுத்தமாய் வாழுகிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியுதுன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய கம்பெனியில வேலைக்காரலா இருக்கிறீங்க. இல்ல, என்னால முடியல, மொபைல்ல கண்ட்ரோல் இல்ல, சீரியல்ல கண்ட்ரோல் இல்ல, கெட்ட வார்த்தையில கண்ட்ரோல் இல்ல, கோபத்துல கண்ட்ரோல் இல்ல, மூர்க்கத்துல கண்ட்ரோல் இல்ல, வைராக்கியத்துல கண்ட்ரோல் இல்ல, இதுதான் என்னுடைய வாழ்க்கை ஸ்டைல், இதுதான் நிரந்தரமா எனக்குள்ளே இருக்கிறது என்றால் பரிசுத்த குலைச்சல் இருக்கிறது. ஆனால் அதனால் யாக்கும் தெய்வம் அழைக்கிறார். பாபிலோனுடைய பாவத்துக்குள்ளே அகப்பட்டு அவளுக்கு வருகின்ற அழிவும், அவளுக்கு வருகின்ற ஆபத்தும், அவளுக்கு வருகின்ற பால்கடிப்பும் இதனை தொடாதபடிக்கு அதிலிருந்து இந்த ராத்திரி வேளையிலே வெளியே வா. அல்லேலூயா. பரிசுத்தமாகுதல் நேர வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவோ? ஆமென், ஸ்தோத்திரம். அப்படியானால் இரண்டாவது ஆண்டவர் அசுத்த ஆவி என்று சொல்லும் போது அசுத்தத்துக்கு ஏதுவான பத்தியலா போஜன வீடங்கள் எல்லாம் ஆமீன் கர்த்தருடைய ஸ்தலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், போஜன வீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமே இல்லவே இல்லையா. அவ்வளவுக்கு தெய்வ மக்களுடைய நிலைமைகள் பாவத்தால் ஆமீன் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப பரிசுத்தமாக்குதல் பரிசுத்த ஜீவியத்துக்கு நேராக கர்த்தர் அழைக்கிறார். 3 அருவருப்பு. பாபிலோனிய பாவம் என்று சொன்னால் என்ன? அது சகல விதமான ஆமீன் பறவைகளுடைய அருவருப்பான பறவைகளுடைய கூடுமாயிற்று. அருவருப்பு என்றால் என்ன? நிறைய சொல்ல உண்டு. லூக்கா எழுதிய சுவிசேஷத்தின் புத்தகம் அதனுடைய 16ஆம் அதிகாரம்
15வது வசனத்தில் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 16-15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாய் காட்ட விரும்புகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாய் எண்ணப்படுகிறது. அதாக்கும் தெய்வத்துக்கு எப்படி இருக்கிறது? என்ன வேணாலும் தரட்டுங்க கர்த்தர், என்ன வேணாலும் தரட்டும், எப்படி வேணாலும் கர்த்தர் உங்களை வழி நடத்தட்டும். ஆனால் தயவு செய்து அது நம்முடைய மனதில் கூட அது நமக்கு ஒரு மேன்மைக்கு என்று நம்ம ஒரு நாளும் சொல்லவே. அப்படி ஒருவேளை நமக்கு நம்ம வாக்குகள் தவறியோ ஆமீன் இல்லது ஆமீன் உள் மனதில் சிந்திக்காம ஆமீன் சோத்திரம் வாயின் வார்த்தைகளாக நான் என்றோ நாங்கள் என்றோ இப்படி எல்லாம் சொல்லிவிடலாம், அதல்ல. ஆனால் பெருமைக்குரிய இணக்கத்தோடு கூட எதையாகிலும் குறித்து நம்முடைய மேன்மைக்குரியதென்று, உங்களுடைய படிப்பை குறித்தோ, உங்களுடைய திறமையை குறித்தோ, உங்களுடைய டேலண்ட குறித்தோ, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை குறித்தோ, உங்களுக்கு கத்த தந்திருக்கிற கையின் பிரயாசத்தை குறித்தோ, வீட்டை குறித்தோ, ஊழியத்தை குறித்தோ, வாகனத்தை குறித்தோ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எதுவானாலும் எதை குறித்தாகிலும் மேன்மையா எண்ணப்பட்டது உண்டானால், இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷருக்கு எது மேன்மையா எண்ணப்படுகிறதோ அது தெய்வத்துக்கு அருவருப்பு. மனுஷனுக்கு இன்னைக்கு பெருமைதானே உலகமே, இல்லையா? வாழ்க்கையே பெருமைதான், எல்லாம் ஸ்டேட்டஸ் தான். அதுல இருந்து ஒரு படி நம்ம இறங்குறது இல்லை. ஆமீன். என்ன இருந்தாலும் நம்ம அதை விட்டு கொடுக்கிறதே இல்லை. அருவருப்பு பாபிலோனிய லட்சணமே. ஆமீன். இந்த மேன்மைக்குரியது பாபிலோனிய லட்சணமே. 20ஆம் சங்கீதத்தில் படிக்கும் போது 7வது வசனம் என்று நினைக்கிறேன், சிலருக்கு குதிரைகளை குறித்து பயங்கர மேன்மை, சிலருக்கு ரதங்களை குறித்து பயங்கர மேன்மை. யாருக்கும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட இடமில்லை. காலையில் எழுந்தது கிருபையால், நிக்கிறது கிருபையால், நடந்தது கிருபையால், உழைச்சது கிருபையால், சம்பாதித்தது கிருபையால், எல்லாம் கிருபைதான் 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 கிருபைதான். இதெல்லாம் சொல்லுகிற கூட்டம் இன்றைக்கு குறைகிறது. ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே அன்புக்குரிய தெய்வ மக்களே, நம்முடைய நாவிலிருந்து எப்போ வரணும், எப்போ சொல்லணும், எல்லாமே கிருபைதான். அல்லேலூயா. எல்லாம் கிருபைதான், எல்லாம் கிரேஸ் அப்படின்னு சொல்லணும். சோத்தர் அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. பெருமைப்படவே கூடாது. ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். ஆமீன் ஆமீன். பூமியிலே நீதியும் நியாயத்தையும் செய்கிற ஒருவர் உண்டென்று அவன் கர்த்தரை குறித்தே பெருமை பாராட்டணுமாம். கண்டிப்பா நம்மளால நிற்க முடியாது. அவர்களோ அதை குறித்து பெருமை பாராட்டி என்ன செய்து போனார்களாம்? விழுந்தார்கள். சாதாரணமாய் விழல்ல, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். பாதி நின்றது, பாதி விழுந்தது, முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து, அப்ப அருவருப்பு என்றால் என்ன? தெய்வம் எதை வேண்டுமானாலும் தரலாம். நீங்களோ உங்களை நீதிமான்களாய் காட்ட விரும்புகிற தவறு. ஒரு மனுஷன் தன்னை நீதிமானாய் காட்டிக்கொண்டு, ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறேன், வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், இதோ நிற்கிற இந்த ஆயக்காரனை போலல்ல என்று சொல்லிக்கொண்டு தான் தன்னுடைய நீதியிலே பெருமை பாராட்டி தெய்வத்துக்கு முன்பதாக தன்னுடைய இடத்தோடு நிற்கும் போது, மற்றவனோ யாதொரு யோகியதையும் சொல்லாமல் ஆமீன் பரலோகத்துக்கு நேராக கூட வானத்துக்கு நேராக கூட தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துடியாமல் தன்னை தாழ்மைப்படுத்தினான். வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாய் வீட்டுக்கு திரும்பி போனானாம். அல்லேலூயா. எங்கள் அன்புக்குரிய தெய்வ மக்களே, அப்படியானால் இந்த ராத்திரி வேளையிலே ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பாபிலோனிய பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களா? பாபிலோனிய பாவம் என்றால் அப்படியானால் என்ன என்று 3 வாக்குகளை கொண்டு சொல்லிவிட்டோம். ஆமீன். தொடர்ந்துள்ள வசனங்களையும் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதையும் நீங்க வீட்டில் போய் படிச்சா போதும். ஆமீன். ரத்தாம்பரமும் ஆடம்பரம் முத்தக்களும் விபச்சாரங்களும் ஏசித்தனங்களும் சொல்ல ஒண்ணாத பாவங்கள், இதெல்லாம் இன்றைக்கு தெய்வ மக்களை ஆட்டி படைக்கிறது, தேசத்தை ஆட்டி படைக்கிறது. இவ்வகையான பாவங்கள் சாதாரணமா இருக்கவில்லை. உங்க ஜபமும் உங்க நல்ல குணங்களும் உங்க நல்ல பிரவர்த்திகளும் நல்ல வழிகளும் பரலோகத்துக்கு போகிறதோ இல்லையோ, ஆனால் தைரியத்தோடு ஒன்றை சொல்லித் தருகின்றோம், பாவம் வானவர் எந்தம் எட்டிவிடும். பாவத்தை தேவன் நினைவு கூறாமல் இருக்க மாட்டார். பாவமுள்ள ஜாதிகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கண்கள் பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது.
அவர்களில் யாராகிலும் மீறி இராதபடிக்கு எல்லாரையும் நிர்மூலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடினால் இந்த ராத்திரி வேளையிலே பாவ வழிகளை எல்லாவற்றையும் விட்டுக்கொண்டு, பாவத்தை விட்டுக்கொண்டு, பாவ சுபாவங்களை விட்டுக்கொண்டு, பாவ வழிகளை விட்டுக்கொண்டு இயேசுவண்டையிலே திரும்புவதற்காக கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். ஒரு வசனத்தை கூட படித்து நம்ம ஜெபிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை கூட கடைசியாக படியுங்கள். மனம் திரும்புங்கள், மரத்துக்கும் கல்லு மனம் கண்டிப்பாக கண்டிப்பாக என் பக்கமாய் நீங்கள் வாருங்கள், என் பக்கமாக திரும்பி வாருங்கள், அப்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீர்கள், பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை அல்லது வரப்போகிற அழிவை, வரப்போகிற ஆபத்துகளை, சாகருடைய சாவை நான் விரும்பவே இல்லை என்று யார் சொல்லுகிறது? சகோதரா சகோதரி, எதுக்கு தெரியுமா இந்த கூட்டம்? இங்க உட்கார்ந்து இருந்துட்டு நாளைக்கு பஞ்சத்தில் அகப்படல, இங்க உட்கார்ந்து இருந்து கொண்டு வாதைகளில் அகப்படல, இங்கே உட்கார்ந்து இருந்து கொண்டு வாழ்க்கையில தரித்திரம் வந்தது, வறுமை வந்தது, எல்லாமே வீழ்ச்சி அடைந்தது, நான் தோற்று போனேன், ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லை, இப்படி நங்களாய்ப்பதற்கல்ல. இந்த ராத்திரி வேளையில தெய்வ சத்தம் கேட்டு இதுவரையிலும் பாவத்தை விட்டு மனம் திரும்பாதவர்கள் எங்கள் இந்த மைதானத்துக்குள்ளோ அல்லது இந்த சத்தத்தை கவனிக்கின்ற சத்த எல்லைகளுக்குள்ளோ எங்கள் தேவனால் நேசிக்கப்படுகிற யாராலும் உண்டானால் நீங்கள் திரும்பி வருவீர்களே, ஆனால் உங்களை அற்புதமாக என்னுடைய தெய்வம் வாழ வைப்பேன் என்று நாங்கள் அல்ல, தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சாகருடைய சாவை நான் விரும்புவதில்லை, நீங்கள் பிழைப்பீர்கள், உங்களை நித்திய நித்திய காலமாய் வாழ வைப்பார். எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? சந்தோஷத்தோடு அல்லேலூயா சொல்லுவோம்.